ஹாய், இந்த வாரம் காஃபி வித் சாரால செட்டிநாட் ஸ்பெஷல் வாரம் என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 150 கிராம் போல பச்சை பயிரை நல்லா தண்ணியில அலசிட்டு அதை வந்து குக்கர்ல சேர்த்துருங்க. குக்கர்லயே எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ரெடி பண்ண போறோம். அதனால அடுத்து வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 50 to 60 கிராம் போல சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி நறுக்குனது, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து பிரஷர் குக் பண்ண போறோம். மீடியம் ஃப்ளேம்ல 5 விசில் வர வரைக்கும் இது நல்லா வந்து வேக விட்டு எடுங்க. குக்கர் திறந்து பாத்தீங்கன்னா பச்சை பயிர் வந்து நல்லாவே சாஃப்டா வெந்திருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு அந்த தண்ணியை உள்ள சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. இப்போ இது அப்படியே ஸ்லோ அல்லது மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு தாளிப்புக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இந்த தாளிப்பை அப்படியே அந்த குழம்புல சேர்த்துருங்க. இடிச்ச பூண்டு ஒரு 3 இல்லைன்னா 4 சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தவொடனே கலந்து இறக்குனீங்கன்னா சூப்பரான செட்டிநாடு பச்சை பயிறு இளங்கொழும்பு தயார். ஹாய், இன்னைக்கு செட்டிநாட் ஸ்பெஷல்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா வாங்க. ஒரு பேன்ல 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வாழைக்காவை இது போல விரல் சைஸ்க்கு நீளமா அரிஞ்சு வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து 3 வாழைக்காய் போல எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே அரிஞ்சு இந்த தண்ணியில வேக வைக்கிறேன். நல்லா இது போல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த வாழைக்காய் எல்லாத்தையுமே இருத்து தனியா ஒரு பாத்திரத்துல வச்சிருங்க. அடுத்து வறுக்கிறதுக்கு தேவையான விஷயத்த செய்வோம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 4 தட்டி வச்ச பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இடிச்ச சோம்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு செட்டிநாட் கறி மசாலா தூள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம வேக வச்சிருந்த அந்த வாழைக்காவை எடுத்து இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து மசாலா பரவற மாதிரி பெரட்டிட்டு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் போல தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் போல வெயிட் பண்ணீங்கன்னா வாழைக்காலாம் நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பரா இருக்கும். மேல கருவேப்பிலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான செட்டிநாடு கல்யாண வாழைக்காய் வறுவல் தயார். இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் சேர்க்காம செட்டிநாடு கெட்டி மிளகு குழம்பு செய்யலாமா? ஒரு பேன்ல நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் அதுல மிளகு, சோம்பு, கசகசா, மோர் மிளகா, தேங்காய், முந்திரி, இது எல்லாமே வந்து கீழே நான் கேப்ஷன்ஸ்ல குறிப்பிட்டிருக்க அளவுல சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கிக்கோங்க கலர் மாறுற வரைக்கும். இந்த கலவையை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்ல ஒரு பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இன்னொரு பேன்ல நல்லெண்ணெயை தாராளமா உள்ள சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதுல முழு கரம் மசாலா பொருட்களை உள்ள சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்டை அப்படியே உள்ள சேர்த்துறோம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயிலேயே தான் வந்து நல்லா வேகணும். அதனால இன்னும் கொஞ்சம் தாராளமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் போல இதை நான் வந்து கொதிக்க விட போறேன். இது தெரிக்குதுங்கிறதுனால ஒரு பாதி அளவுக்கு தட்டு வச்சு மூடிக்கிறேன். அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்க. 15 நிமிஷம் கழிச்சு திறந்தீங்கன்னா நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துட்டு கருவேப்பிலை தூவி இறக்குனா சூப்பரான செட்டிநாடு கெட்டி மிளகு குழம்பு தயார். இன்னைக்கு செட்டிநாட் ஸ்பெஷல் ரெசிபியில முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுல சீரகம், சோம்பு, முழு கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய், மிளகு, துருவன தேங்காய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. பேன்ல எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதுல சோம்பு, முழு கரம் மசாலா பொருட்கள், அப்புறம் நறுக்கின வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, பொடியா நறுக்கின தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. தக்காளி தொக்கு போல நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல தேங்காய் பால், உப்பு இது ரெண்டும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்க முட்டையை சேர்த்துப்போம். நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டையை ஃப்ரெஷ்ஷா உடச்சு ஊத்திக்கோங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான செட்டிநாடு முட்டை குழம்பு தயார். ரெசிபி பிடிச்சா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஹாய், செட்டிநாட் ஸ்பெஷல் வீக்கோட லாஸ்ட் ரெசிபி செட்டிநாடு பருப்பு துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுல 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து லேசா வறுத்து தனியா எடுத்து ஒரு தட்டுல வச்சுக்கோங்க. இனி அடுத்து அதே பேன்ல பாசி பருப்பு இல்லைன்னா பைத்தம் பருப்பு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்படியே நல்லா வந்து ஒரு ப்ரௌன் ஷேட் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதையும் இப்ப தனியா எடுத்து ஆற வச்சிருவோம். இப்ப அடுத்து அந்த பேனோட சூட்லயே வந்து தேங்காய் ஒரு 1/4 கப்பு, கூடவே வந்து கொஞ்சோண்டு புளி இதை சேர்த்து ரெண்டுத்தையும் வந்து அப்படியே பெரட்டிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும்
எல்லாத்தையும் ஒரு தட்டுல கொட்டி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாத்திடுங்க. ரொம்பவே சிம்பிள். மொத்தமா வந்து ஒரு 5ல இருந்து 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 பல்லு பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா ட்ரையா ஒரு தடவை அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டீஸ்பூனா தண்ணி சேர்த்து நல்லா இது போல கெட்டியா உருட்டுற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளவுதாங்க, சூப்பரான செட்டிநாடு பருப்பு துவையல் ரெடி. இதை நல்லா இது போல உருட்டி வெள்ளை சாதத்து மேல வச்சு சுட சுட நெய் ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க.